வாய் திறந்து எல்லார் கண்களை மூடி கரங்களை ஒரு கரம் இல்லாவிட்டால் இரு கரம் இல்லாவிட்டால் கை கூப்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெட்கப்பட வேண்டாம். வெட்கப்பட வேண்டாம். Thank you Lord. 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 ஆண்டவரை துதிக்கிற வார்த்தையினாலே, ஸ்தோத்திரிக்கிற வார்த்தையினாலே இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற பகுதி மார்க் சுவிசேஷம் 14-15வது வசனம் /20 ரைட்டா, 20வது தொடர் போதனை. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அந்த 2 வசனத்துக்குள்ளாய் என்னை புரட்டி போட்ட சம்பவங்கள், விஷயங்கள் நிறைய உண்டு. அதனால தான் நேரம் எடுத்து உங்களோடு கூட பேசுகிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் யூதேயா கலிலேயா இடைப்பட்ட ஒரு நேரம் சமரியா. 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை நம்மால் வாசிக்க முடியும். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஊழியம் கொடுத்தது 3.5 ஆண்டுகள் தான், ஜஸ்ட் 3.5 years. 30வது வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார், ஊழியத்துக்கு புறப்பட்டு போனார். அவருடைய 30 ஆண்டு காலம் என்ன ஆனது, என்ன நடந்தது என்று தெரியவில்லை. 12 வயதில் அவர் தேவாலயத்துக்கு போன ஒரு சம்பவம் லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதை தாண்டி இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில் மார்க்கு எழுதி வைத்திருக்கும் பொழுது, அவர் கலிலேயாவில் வந்து, நேரம் எடுத்து சொல்லிட்டேன், அவர் கலிலேயாவுக்கு வர்றதுக்கு முன்பாக ஒரு ஆண்டு யூதேயாவுக்குள்ளே போயிருக்கிறார். அட்லீஸ்ட் ஒரு 8 மாதங்கள் ஊழியம் செய்தார். விலக்கி கொடுத்துருக்கிறேன் போட்டு. இப்போ அவர் கலிலேயாவில் வந்து அவருடைய ஊழியம் மெயினாக அந்த சைடு தான் சுற்றுது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் எருசலேம் பக்கம் போகுது. அவர் இங்கே வந்து என்ன ஊழியம் செய்தார் என்றால், முதல் ஊழியம் பிரசங்கம். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி of Jesus was just preaching God's kingdom, or the good news of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை தான் அவர் மையப்படுத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். தேவன் என்ன பேசினார் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஏன் எனக்கும் ஆண்டவர் ஒரு பிரசங்க ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினால், I am a preacher. Sometimes I teach, sometimes I preach, sometimes I weep, sometimes I cry, sometimes I pray. Sometimes I pray for the needs of the people, for the deliverance of the people who are suffering. பாடுபடுகிற மக்களுக்காய் ஜெபம் செய்வேன். அற்புத அடையாளங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங், இந்த 2 ஊழியங்கள் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கமாக இருந்தாலும், விடுதலையாக்குற ஊழியம் மிக முக்கியமான ஊழியம். அதை இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் படித்து, நானும் படித்து, நம்முடைய வாழ்க்கையில் பிரசங்கிக்கிற ஊழியத்தோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல், தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்தில் எடுத்து அற்புத அடையாளங்களை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபித்து அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாக வேண்டும். போகட்டும். இப்போ இயேசு எதை பிரசங்கித்தார் என்பது கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு வர்றேன், கடைசியில் எல்லாம் ரேப் பண்ணுவேன். அது அந்த தொடர் போதனையிலே உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கு 3 விஷயங்கள் என் மனதில் படுகிறது. 15ஆம் வசனம். ஒன்று, காலம் நிறைவேறிட்டு, ரொம்ப தமிழ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனசில் அப்படி பஞ்சிடும். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, என்ன செய்யணும்? அதுக்கு மனம் திரும்பி விசுவாசியுங்கள், அவ்வளோதான். காலம் நிறைவேறிட்டு, காலம் கனிந்து வந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யம் இஸ் அட் ஹேண்ட், ரொம்ப சமீபமாக இருக்கிறது, எட்டி பறிக்கும் தூரத்தில் தான் இருக்கிறது.
எங்கோ பல 1000 மைல் தாண்டி இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ், விசுவாசியுங்கள். மனம் திரும்பி விசுவாசியுங்கள் சொல்லுகிறீங்களே, எதை? அந்த இடத்துல நடுவில் இருக்கிறது சுவிசேஷத்தை, காஸ்பலை விசுவாசியுங்க. விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக மனம் திரும்புங்கள். இயேசுவின் பிரசங்கம் மிகவும் நட்சல், ரொம்ப ரத்தின சுருக்கமாய் அடி தள்ளி இருக்கிறார். இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்கள் நம் மிஷன் ஊழியங்களை நேசிக்கிறோம், மிஷனரி ஊழியங்களை தாங்குகிறோம், மிஷன் ஊழியங்களுக்கு சில வேளைகளில் செல்லுகிறோம், சென்றிருக்கிறோம், செல்வோம். எப்படி ஆயிலும் ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை அறிய வேண்டும். நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டால் போடாது. என் தேசம், என் உலகம். இன்றைக்கும் உலகத்தில் 850 கோடி மக்கள், இந்திய தேசத்தில் 142 கோடி மக்கள். இவர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் என் ஜெபம் நிறுத்தப்பட முடியாது. அவர்களுக்கு அறிவிக்கிறதை நான் நிறுத்திவிட முடியாது. நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், முயற்சி செய்து தான் ஆக வேண்டும், போராடி பார்த்து தான் ஆக வேண்டும். ஆண்டவர்கிட்ட அந்த ஃபெர்வெண்ட், அந்த ப்ரேயர் இருந்துகிட்டே இருக்கும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இப்போ நமக்கு ஒரு மாடல் வேணும். அது இயேசு என்ன அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் பேசினார் என்று இந்த மார்க்கு சுவிசேஷகன் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்றால், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். The method of Jesus ministry first is the preaching of the gospel. சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிப்பதற்காக அவர் முயற்சி செய்தார். நான் கடந்த முறை சொன்னேன், that good news that comes from God. அந்த நற்செய்தி எங்கே இருந்து வருகிறது என்றால், இட்ஸ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஏன் அதற்கு நற்செய்தி குட் நியூஸ்? பிகாஸ் காட் இஸ் குட். ஒரு பாடல் உண்டு, காட் இஸ் குட் ஆல் த டைம், ஆல் த டைம் காட் இஸ் குட். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே நல்லவரிடத்திலிருந்து நல்ல செய்தி தான் வரும், கெட்ட செய்தி வராது. அப்போ ஆண்டவரை நான் பார்த்தேன்னா, அவரை நல்லவர் என்று மாத்திரம் எனக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, நான் அவரிடத்திலிருந்து நல்ல செய்தியை பெற்றுக்கொண்டே இருப்பேன். What about the people? மக்களுக்கு என்ன நல்ல செய்தி தேவை? அதனால்தான் உலகத்தில் உள்ளவன், இந்த குடுகுடுப்புக்காரன் காலையில் வந்து நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருதுன்றான். உனக்கு சனியம் வருதுன்னு சொல்லுவான்னு கேளுங்க, அவனுக்கு அன்றைக்கி மண்டே பிறந்துருவாங்க நம்ம மக்கள். எல்லாத்தையும் அதான் சொல்லுவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. சரி, அதை பற்றி நமக்கு என்ன சொல்கிறேன். அப்போ நல்ல காலத்தை சொன்னால்தான் அவன் கதை ஓட்ட முடியும். சரிட்டா? அவன் பிழைக்கிறதுக்கு நல்ல காலத்தை தவிர வேறு எதையும் சொன்னால் அவனுக்கு சமாதி கட்டி விடுவார்கள் உலகம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல போகிறோம்? நம்ம மக்களுக்கு என்ன சொல்லணும்? நமக்கு நல்ல காலத்தை தான் நம்ம சொல்லணும். அப்போ பாஸ்டர், நியாயத்தீர்ப்பு அப்புறம் வருது, கீழ்ப்படியாதவர்களுக்கு, அவபக்தி உள்ளவர்களுக்கு, பரிசுத்தம் இல்லாமல் நடந்தவர்களுக்கு, அது ஆண்டவர் பார்ப்பார். நம்முடைய முதல் டியூட்டி அவங்களுக்கு நல்ல காலத்தை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்ல வேண்டும். அப்போ நல்ல ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல செய்தியை பெற்று, இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? நல்லவராகவே இருந்தார். சங்கீதம் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட். ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி, கர்த்தர் நல்லவர் என்று. மக்களை பயமுறுத்தக்கூடாது, மக்களை போய் பயமுறுத்திட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஜனங்களை வேணுமென்றால் கவனமாக நடந்து கொண்டு சொல்லலாம். உலகத்து மக்களுக்கு என்ன தெரியும் பாவம்? இப்போ வர்ற ப்ரீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களையும் பயமுறுத்துறாங்க, இவங்களையும் பயமுறுத்துறாங்க. எதை எங்கு சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இடம் பொருள் ஏவல், எதை எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு இருக்கிறது. திருமணத்தில் பாடுவோம், புத்தி கெட்டாத அன்பின் வாரீர் பார். மேரேஜ் நடந்துச்சு, அந்த பாடலை வேற எங்கேயா எந்த நேரத்தில் பாடுவாங்களா?
பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவன். வேற இதுலேயும் பாடுவாங்களா? கல்யாண ஆராதனையில் தான் பாடுவார். ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளில் கன்வென்ஷனில் பாடுவாங்களா? இன்னும் ஆசீர்வதியும் கர்த்தரே திருமண ஆராதனை. அப்போ எந்த இடத்துல என்ன பாடணும்னு இருக்கு, அப்போ எந்த இடத்துல என்ன சொல்லணும்னு இருக்கு. எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது? இயேசு ரொம்ப தெளிவானவர். கைகளை வைத்து கத்திர மையம் இயேசுவை போல ஞானம் கேட்கலாம். இந்த பைபிளில் இவ்வளோ விஷயம் இருக்கா பாஸ்டர்? படித்து பாருங்க. தெருவிலிருந்து மார்க்கு சுவிசேஷ சர்டிஃபிகேட் காலத்தில் கொடுத்துக்கொண்டே வருவேன். இதை படி, உனக்கு ஆசீர்வாதம், இப்படி பார்ப்பான். இதை வாங்கி வைத்துக்கொள், உனக்கு பிரயோஜனம்னுவேன், இப்படி முறைப்பான். வாங்கி படின்னு சொன்னார், இப்போ வாங்கி வைத்துக்கொள். இது வெறும் 25 பைசா மாத்திரமே அந்த காலத்தில் திருப்பிரசங்கத்தில். ஒன்றும் பிடிப்பான், காசு கொடுத்து வாங்கினா தான் நீ படிப்ப, வாங்கிக்கோ, முடியலைன்னா கேளு, உனக்கு நான் இலவசமாய் தருகிறேன். ஆனால் அவங்க கையில் இலவசம் இந்த புத்தகத்தை கொடுத்தால் கைப்பிரதி போனால் போட்டும், அதையும் கிழிச்சு போடுவான். ஆனால் இது உங்கள் வீட்டில் இருந்தால் ஆசீர்வாதம்னு சொல்லுவேன். இப்படி பாட்டே இருப்போம். திருப்பிரசங்கத்தில் சொல்வேன், இது உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்க சாபம் போகும். யாருக்கா வேணுமான்னு கேட்பேன். பேசாமல் இந்த வீட்டில் இருந்தால் பேயே வராதுன்னுவேன். சாஸ்திரெலாம் கண்ணாமூச்சி விட மாட்டான், படித்து பாருங்கள் என்று சொல்வேன். பேய் இருக்காது, நோய் இருக்காது, ஆசீர்வாதம் கொட்டுன்னு கொட்டும்னுவேன். சொல்கிறதுக்கு என்ன, சொல்கிறது கூட நமக்கு என்ன நம்ம வார்த்தைகளில் என்ன பஞ்சமாக இருக்குது. சொன்ன உடனே ஓடி வந்து எனக்கு வேணும் உனக்கு வேணும்னுவாங்க. ஒரே சந்தோஷம். ரைட், நீ சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். இப்போ உள்ள மக்கள் ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு கூட ஒரு 2 வார்த்தை கூட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய் கூசுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தடவை ரிசப்ஷனுக்குள்ளே போகிறேன், வாசலில் நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிதாய் திருமணமான தம்பதிகளை 2 அளவு 2 நிலையில் அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லியிருந்தா கூட போயிருப்பேன். உங்களை 2 மடங்கு நீர் அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு ஒருத்தர் ஜோம் பண்ணார். சத்தம் கேட்குது எனக்கு. நான் படிக்கட்டு விட்டு இறங்கி கீழே போயிட்டேன். கோடா கோடியாய் பெருகுவாயாகன்றிருக்கு. சொன்னாதான் என்ன, இதில் தான் இங்கே இருக்குல்ல. நீனா கொடுக்க போகிற, கொடுக்குற தெய்வம் கூட பிச்சுன்னு கொடுக்கும். இவங்களுக்கு சொல்கிறது கூட மனசு. கோடா கோடியாய் பெருகுவாயாகன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு ஓட்டாண்டி ஆயிடுவோமோன்னு பயப்படுவான். இவங்க திருத்த மாட்டாங்க. இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா திருத்திடுங்க, அவ்வளோதான். கோடா கோடியை மனசார ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று நல்ல மனசை ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆனால் சுவிசேஷர்களுக்கு ஒரு அருமையான ஒரு 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 விஷயம் தெரிந்திருக்கும். பாஸ்டர்ஸை காட்டிலும் சுவிசேஷர்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய பேர் போகணும்னா முடிவு பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டாரை சொல்லுங்கள், தெரியாத வசனம் சத்தமாக சொல்லுங்கள். எதுவும் மாஸ்டர்கிட்ட மாட்டிக்கிடுவோன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் பின்னால் அவங்க சொல்லலாம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வீட்டாரை வாழ்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. கீழே இருக்கு, ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் தங்கும். சீசலுக்கு என்ன சொன்னார்? நீ சொல்லு, அவங்க தகுதி இல்லாமல் இருந்தா அவ்வளவும் ஓட்ட வந்துரும்னு. இப்போ யார் பணக்காரன் சொல்ற? நமக்கு புரியுதா? மனசார வாழ்த்துங்க. பாத்திரமா இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இல்லைன்னா திரும்பி வந்துடும். நம்ம மேக்சிமம் போகிற வீடு தகுதி உள்ள வீடாக இருக்குமான்னு தெரியுமா? தெரியாது. சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் பாஸ்டர்ஸ் நாங்கள் போய் மேலே யார் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறோம்? கடவுளுக்கு பயந்து அப்படி நாங்கள் நம்பணும். வேதத்தை வாசிக்கிறாங்க நாங்கள் நம்பணும். சரியா? இவங்க பரிசுத்தமாக வாழ்கிறாங்க நாங்கள் நம்பணும். சரி, அவங்ககிட்ட போய் நாங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அங்கே இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்குது. இருந்தால் வேதத்தை வாசித்து ஜெபித்து அதன்படி நடந்தால் இருக்கும். உன்னை எல்லா ஆசீர்வாதம் யாருக்கு போயிடும்? சொல்லுங்கள், சிரிச்சுட்டு உங்களுக்கு என்னென்னு புரியலையா? உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் போயிடும். எங்களுக்கு வேக்க விறுவிறுக்க நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரணும், அவ்வளோதான். எங்களுக்கு டெம்ப்டேஷன் எங்கே வரும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு சுவிசேஷகனா சொல்லிட்டு போயிட வேண்டாமா எனக்கு எல்லாம் வரும்னு?
பாஸ்டர் பிரிவினை உண்டாக்குகிறீர்களா? சுவிசேஷர்களுக்கு போதெல்லாம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ரைட்டு. சில சுவிசேஷர்கள் ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். அப்பா சரி வேண்டாம் விடுங்க, ஆளை கண்டுபிடிச்சிடுவான். ஐயோ இவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்தா பரலோகமே கீழே வந்துடும் போல் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. தகுதி இருக்கா அந்த வீட்டுக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் திருட்டுத்தனமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான், கொள்ளை அடிப்பான், ஊரே அடித்து வாயில் போட்டிருப்பான். ஆண்டவரே வானம் திறக்கட்டும், பரலோகம் இறங்கி வரட்டும், அவருடைய கைகளின் பிரயாசத்தை நீ ஆசீர்வாதம் அடிச்சு நப்பா நம்ம அங்கே நிற்போம். நமக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும். முடிஞ்ச உடனே அவ்வளவு அவங்களுக்கு வந்துடும், அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. நம்ம உட்காந்துருக்கணும். எவ்வளோ ஞானமாய் வார்த்தையை மேனிப்புலேட் பண்ணுறாங்க பாருங்க, அது தெரியும். இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் சரியா? நம்ம சபை மக்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாம், சமையல் முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருக்கேன், கையில் ஊற்றி கத்திர மேம்படுத்தும். ஆமாம், ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். நாங்கள் போய் ஜெபம் பண்ணுற இடமெல்லாம் மேக்சிமம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க நம்புகிறேன். எல்லாம் போயிடும், நாங்கள் சும்மா தான் வருவோம். ஆனால் இப்போ நாங்கள் போகிறது இல்லை, ரொம்ப போய் ஜெபம் பண்ணோம்னு வச்சுக்கிடுங்க எக்கு தப்பாக போயிடும். இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியணும். கைகள் ஊற்றி கத்துற ஏசு என்று அழகாக அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான்னு பாரு சரியா? அதனால தான். ஆனால் இதுக்காக இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம், சிஐடி ரிப்போர்ட்லாம் வாங்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. ஊழியர்களாக எங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கார், ஒருத்தர் எங்களை மதித்தா அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு வந்துடுவோம். எங்களை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன செய்வாங்க? ஊழியர்கள் செய்வாங்க. ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார், உடைய கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். கோமதிபுரத்தில் இருக்கிற எங்களுக்கு அண்ணா நகரில் இருக்கிற தூசி ஏகப்பட்டது. நாங்கள் இப்படி தட்டினோம்னா பறக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. மதுரை பட்டணம், தூங்கா பட்டணம் நகரம் தூசியில் தான் மிதக்குது. அதனால் இப்படி தூசி இப்படி தட்டும்போது பாட்டில் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வச்சுருக்கேன், அந்த நாளில் நான் பார்த்துக்கிறேன், நீ பாட்டில் போயிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவேன். கைகள் ஊற்றி கத்துற போய். அதனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே போயிடணும். ரொம்ப பிரச்சனைனா காலில் தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். கற்று பார்த்துக்கொள்வாள். கைகளை உயர்த்துக்கிறது கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக்கொள்ளும். சரி, அப்போ ஆண்டவர் நற்செய்தியை பிரசங்கித்தார். 3 காரியம் இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், எனக்கு டைம் ரொம்ப கம்மி, முடிஞ்ச அளவு சொல்கிறேன். காலம் நிறைவேறிட்டு என்று சொன்னார். என்னது? காலம் நிறைவேறிட்டு. The season, in bracket kairos, a preparation of the Old Testament has come to its consummation according to the plan of God. Let me read the word again. The season of the preparation of the Old Testament period has come to its consummation according to the plan of God. காலம் நிறைவேறிட்டுன்னு ஆண்டவர் என்ன சொன்னார்? வார்த்தை கவனிக்கணும். அவருடைய ப்ரீச்சிங்கில் 3 பாயிண்டில் காலம் நிறைவேறிட்டு. அதை மொழிபெயர்ப்புகளிலே போய் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். The time is fulfilled. காலம் நிறைவேறிட்டு என்று சொல்லுகிறார். நிறைவேறிட்டு என்றால் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். The time is fulfilled. அப்போ தன்னை யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தினதை காட்டிலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்தை ஆயத்தப்படுத்தினான். இப்பொழுது இயேசு அந்த ஊழியத்தை தொடர்ந்து வரும்பொழுது தன்னை பற்றியும் சில வார்த்தைகளை அவர் சொல்ல வேண்டும். இப்போ முதல் முறையாக ஒரு இடத்துக்கு பேசும்போது நம்ம பற்றி 2 வார்த்தை சொல்லணும், இல்லைன்னா அந்த இடத்த பற்றி 2 வார்த்தை சொல்லணும். இப்போ உங்களுக்கு நான் பேசும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே ஐ கேன் கோ இன் டு வேர்ட், வார்த்தைக்குள்ளே நான் தெளிவாக போகலாம். ஆனால் இன்றை கற்றுக் கொடுக்கறதுனால் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரத்தை நான் எடுத்துக்கொண்டேன் முகவுரையா. ஆண்டவர் சொல்லுகிற காலம் நிறைவேறிட்டு. என்ன ஆண்டவர் மீன் பண்ணுகிறார் காலம் நிறைவேறிட்டு என்று? கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம். காலம் நிறைவேறிட்டு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது எதை அவர் உள்ளடக்கி சொல்லுகிறார்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 260ஆம் பக்கத்தில் இருக்கு, வாசிக்கிறேன். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக
இந்த வசனம், காலம் நிறைவேறின பொழுது. அந்த டைம் நிறைவேறுதுன்னா ஃபுல்ஃபில் ஆகுது. காலம் கனிந்து வந்து விட்டாயிற்று, காலம் நெருங்கி விட்டாயிற்று, அதான் அர்த்தம். நம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை, ஓல்ட் டெஸ்டமென்ட் காலத்தில் இருந்த எல்லாருடைய காலங்கள், விஷயங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்த ஒரு நிலைமையை கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்து அவர்களை தூக்கி போடலை, அவளை மீட்டு கொள்ளத்தக்கதாக, டு redeem them, to bring them back, to bring to the knowledge of Jesus Christ. அவளை இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவுக்குள் கொண்டு வரத்தக்கதாக, மீட்டு கொள்ளத்தக்கதாக. மீட்டு கொள்ளதென்றால் என்னுடைய பொருள் அடமானமாய் ஒரு இடத்தில் இருக்கிறது. என் பொருள் அடமானம் வச்சு, என்னுடைய தங்கத்தை அடமானம் வச்சுட்டேன், என் பொருளை கொண்டு அண்டா குண்டத்தை அடமானம் வச்சுட்டேன். இப்போ அதுக்கு வட்டியோடு வச்சுருக்கிறான். எனக்கு கொஞ்ச நாளத்தில் அது மூழ்கி போகும். அப்போ என்ன செய்கிறேன்னா, நான் அதுக்குரிய பணத்தை கொடுத்து அங்கேருந்து வெளியில் கொண்டு வருகிறேன், ஜாமீன் எடுக்கிறது மாதிரி. இதுபோல் பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை பேரும், நம் டைம் இல்லை, அதெல்லாம் வரும்போது நான் பேசுவேன், ரோமன்ஸ்லாம் வரும்போது, புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. அதுனா என்ன? விசுவாசிகளுக்கு நிறைய பேர் தெரியாது. நம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, புத்திர சுவிகாரம் எடுக்கிறதுனா ஒருத்தருக்கு பிள்ளை இல்லைன்னா ஒருத்தர் பிள்ளை எடுக்கிறது. அப்படி வரும்போது அரசாங்கத்தில் பதிவு செய்து அவர்களுக்குரிய எல்லா உரிமையும் அந்த வீட்டுக்குள் வருகிற குழந்தைக்கு கொடுத்தாகும். பெரிய சப்ஜெக்ட் வேண்டாம். நம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது. காலம் நிறைவேற்று என்று சொன்னாரே, அப்போ என்ன நடந்துச்சு? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். யாரை குறித்து? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய. அவர் ஓல்ட் டெஸ்டமென்ட் கீழே தான் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட், Jesus was under the Old Testament law. அதனால தான் when he was born, when the parents took him to the temple, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போன போது ஒரு ஏழை குடும்பம் எதை செலுத்த வேண்டும் என்று இருந்தது. வசதியானவர்கள் காளை ஆட்டுக்கடா கொடுத்தாலும், யோசேப்பு மரியாளும் ரொம்ப ஏழை குடும்பமாகவே அவர்கள் 2 புறா குஞ்சுகளை கொடுக்குறாங்க, according to their capacity, financial condition. அதை வந்து தெரியுது, they were very poor people. அப்போ வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை. நம்ம சொல்லுவோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று யோவான் 3:16 சொல்லியிருக்கிறது. இயேசுவுக்கு 2 அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பைபிள் காலேஜில் டீச் பண்ணால் ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கேட்ச் தட் ஒன். இயேசுவுக்கு 2 விஷயம். ஒன்று, அவர் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர், ஸ்திரீயின் வித்தாய் வந்தவர். அந்த வித்திலே பாவம் இல்லை. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் வீழ்ச்சி பெற்ற போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லுகிறார். பகை உண்டாக்குவேன். The cross, the coming of Jesus was pronounced in Genesis chapter 3:15 itself. அப்பமே சொல்லிட்டார். ஆனால் அது நிறைவேறணும்னா எக்ஸோடஸில் நிறைவேறலை, லெவிட்டிகஸில் நிறைவேறலை. பலி இருக்குது, கிரயம் இருக்கிறது, எண்ணாகமம் இருக்கிறது, உபாகமம் இருக்கிறது, யோசுவா வரிசையா புஸ்தகம் இருக்குது, மல்கியா வரைக்கும் இருக்குது. இயேசு கிறிஸ்து இன்னும் வரல. ஆனால் அவர் எப்போ இந்த உலகத்துக்கு வரணும்னு டைமை தெய்வம் ஃபிட் பண்ணியிருந்தாரோ, நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கைகளை ஒத்து கத்திரமாய்ப்பார். அப்போ இயேசுவை அனுப்புறதுக்கு ஒரு டைம் இருந்தது. இயேசுவை நினைச்ச மாதிரி அனுப்ப முடியாது. இயேசுவை அனுப்புறதுக்குன்னு ஃபாதர் காட் என்ன டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரோ அந்த டைம் கரெக்டாக வரும்போது தான்
இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். காலம் நிறைவேறிட்டு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது எத்தனை பேருக்கு இது பிடிபடும்னா, இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தால் தான் பிடிபடும். ஆஹா, ஆண்டவர் ரெஃபர் பண்ணுறது வேற மாதிரி இருக்கிறது. அப்போ தன்னை குறித்து அவர் சொல்லும்போது, நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நான் வரலை, பிதாவாகிய தேவன் எப்போ பிளான் பண்ணாரோ அப்போ தான் நான் வந்திருக்கேன். கைகள் வந்து கத்திர மகிமைப்படுத்தும். சரி, நீங்களும் நானும் சில காரியத்தை நினைக்கிறதுனால நடக்காது, நடக்க போவதும் கிடையாது. தேவன் எதை நினைத்தாரோ அதுதான் நடக்கும். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். சங்கீத யோபில் சொல்லுங்க, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கைகள் வைத்து ஆண்டவர் என்ன ஒரு மனுஷனுக்கு நினச்சிருக்கிறாரோ, ஒரு குடும்பத்துக்கு நினச்சிருக்காரோ, தொழிலுக்கு நினச்சிருக்கிறாரோ, திருச்சபை அதுதான் நடக்குமே வெளியே. ஆண்டவர் சொல்வார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவர் செய்ய யார் தடுக்க முடியாது. இந்த அறிவு நமக்கு இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு, கர்த்தாவே என் சித்தம் வேண்டாம், உம் சித்தம் ஆகட்டும் தேவா. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் நெவர்திலெஸ் என் சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே ஆகணும். கொடுக்கணும். அப்போ தேவன் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்புவதற்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருந்தது. பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் இருக்கா இல்லையா? இருக்கு. 9 மாதம் இல்லாவிட்டால் 10 மாதங்கள். டாக்டர்ஸ் தான் தெரியும் எத்தனை வீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வரும்போது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் என்ன செய்யுது? பிறக்குகிறது. புரியுதா? சார் இல்லை இல்லை, நான் அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் என் குழந்தைய பார்த்தே ஆகணும், என் குழந்தைய பார்க்கலன்னா நான் விட மாட்டேன். ஆண்டவரே, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அதுக்கு தான் சொன்னாராகும் அது. யோவான் 14:12 மேலே கை வச்சுட்டு எதை கேட்டாலும் அதை செய்வேன். இன்னொரு வசனம் மார்க்கு, பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு, விசுவாசிகளுக்கு நிறைய பேர் இந்த வசனம் தெரியும், என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டுக்கிட்டே இருப்பேன், தந்தே ஆகணும். அப்படின்னா ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து என்ன செய்வார்? இது லூஸு, பக்திக்கு இருக்குது, இதுக்கு வந்துருச்சு, இதுக்கு திருந்தாது, எனக்கு இப்போ வேணும், இப்போவே வேணும். போட 3 மாதம் குழந்தை வந்தால் எப்படி இருக்கும்? குறை மாதத்தில் பிறந்தே இன்குபேட்டரில் வச்சு காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னால் தந்தா இவங்க கேட்குற வசனத்தெல்லாம் எடுத்து பாருங்க. அதாவது யோவான் 14:12 மற்றவங்களுக்கு கொடுத்த வார்த்தை இல்லை, அவருடைய சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை. அதெல்லாம் டீப்பாக படித்தா தான் தெரியும். என் நாமத்தில் எதை கேட்டாலும் நீ தருவேனே, நீ எதையும் கேட்ப. நான் சாராய கடை நடத்தணும்னா கொடுப்பாரு ஆண்டவர், லைசன்ஸ் தாங்க ஆண்டவரே, எனக்கு வருமானம் வேணும்னு. இந்த வசனத்தை கிளைம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சார், என் நாமத்தில் எதை கேட்டால், எதைன்னு சொல்லியிருக்கீர்ல, நான் எதையும் கேட்பேன் ஆண்டவரே. நான் சிகரெட்டுக்கு நான் இது வாங்கி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹோல்சேல் டீலராக நான் மாறணும், கொடுத்துருவார் ஆண்டவர்? கொடுக்க மாட்டேன். நம்ம கேட்குறது எதுக்கு கேட்குறோம்னு ஆண்டவருக்கு தெரியும். எதை கேட்டாலும் அதை தருவேன். ஏன் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன்னா, சும்மா சில தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை எடுத்து விளையாடுறது. எனக்கு தெரியும், எனக்கு முன்னால் ஒரு 2 பேர் 2 பேரும் டாக்டர்ஸ், 2 பேரும் டாக்டர்ஸ், ஹைலி எஜுகேட்டட். எனக்கு முன்னால் சொல்கிறாங்க, பைபிள் எடுத்துட்டு, பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எதை கேட்டால் அது தருவேன்னு. இந்த பைபிள் உங்கள் பைபிளில் தானே எழுதியிருக்கு? ஆமாம், எழுதியிருக்கு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் நடக்கும்னு இருக்குல்ல? ஆமாம், நடக்கும். இப்போ நான் கல்யாணம் பண்ணோம். ஓ, இதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமாம். வசனத்தை கையில் வச்சுட்டு என்னென்ன வசனம் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணுமோ அதுக்கு எனக்கு எடுத்து சொல்லிவிட்டு, பாஸ்டர் சொல்லுங்கள் பாஸ்டர், சொல்லுங்கள் பாஸ்டர்ன்றான். சிடாவும். நான் அன்றைக்கி பார்க்கும்போதே அவருடைய வயசு எவ்வளோ எனக்கு தெரியும். இது பாவம், 3 வயசு பிள்ளை. இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிற்கிறான். உயிரை கொடுத்து கடவுளுடைய கிருபையினால் அவரை காப்பாற்றினேன். இன்னைக்கு பேயா போயிட்டாங்க, அது வேற. The story goes.
முடியும் அவனு கேட்குறாங்க. நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவேன். நான் சொன்னேன், ஏசாமி அந்த இடத்துல எதுக்கு சொன்னார்? பூமியில் 2 பேர், நாங்கள் 2 பேர் ஒருமனப்படுறோம். என்னம்மா நீ ஒருமனப்படுற? நான் அவளை அரட்டுறான், நான் அவளை காப்பாற்றணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத செயல் ஒரு போராட்டம் உண்டு. விசுவாசிகளுக்கு போராட்டம்னா ஊழியக்காரங்க எவ்வளோ போராட்டம் இருக்குது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லன்னார், அது பெருசு இல்லைன்னார். அதுதான் அதுலேயே போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. பைபிள் வசனத்தை எடுத்து இவங்க இஷ்டத்துக்கு கையாளுவாங்களாம். நாங்கள் அதுக்கு ஆமேன்னு சொல்லணுமா? நாங்கள் எஸ் ஹல்லேலூயா சொல்லணுமா? மற்ற காதில் பூசுவதை பார்க்குறான். அப்படி கிடையாது. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆத்துமா ஆண்டவருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுனால போராடினேன், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். நான் எனக்கு என்ன வந்தது? பிகாஸ் ஐ ஹவ் கிவன் பேப்டிசம் டு தட் இன் கோட்ஸ். உத்தரவாதம் பண்ணணும்னு நின்னேன். அந்த டாக்டர் என்ன வாழ்த்தி இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, சபிச்ச என்ன பண்ணிட்டு போனாங்களோ, ஆனால் என் பிள்ளை நான் காப்பாற்றணும். ஒரு ஆடு தானே போனால் போகிறது, மெய்ப்பெண் விட்டுருவானா? தாவீது மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சில ஆட்டையும் கூட தூக்கிட்டு போச்சு சிங்கம். தாவீது ரொம்ப சின்ன பையன், விட்டுட்டானா? போய் புட்டிச்சு வாயை கிழிச்சு ஆட்டை கூட்டு வந்தான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கையில் ஒதுக்கத்தில் மேம்படுத்தும். ஒரு கூலியாள்னா சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு என்ன 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 இருந்தான்னா இல்லாட்டான போன விட்டு தூக்கி துறைஞ்சிட்டு போயிடுவான். ஆனால் ஏன் ஆடு அதை தூக்கிட்டு போயிடக்கூடாது. இன்னொரு ஊழியரை தேவன் ஒரு சபையை ஸ்தாபிக்க பயன்படுத்தினார். நிறைய சம்பவம் சொல்வேன் நான். இப்படி நினைவு கூறபடினால அவர் கடவுளுடைய ராஜ்யம் போயிட்டார். அவங்க பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்தில் விசுவாசியில் இருக்கும்போது அப்பாட்ட சர்ச்சுக்கு வருவாங்க. நான் அங்கே இருக்கிறேன், சின்ன வயது எனக்கு. அவங்க மிஸ்ஸஸ் எனக்கு திரும்பவும் என்கிட்ட சொன்னாங்க, அவங்களும் இல்லை. அவங்க சொன்னாங்க, அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து சர்ச்சுக்கு வருவாங்கன்னா நரிமேட்டுக்கு வருவாங்க. அவங்க சோமில்லை. அவங்க இருந்த வீடு எனக்கு தெரியும். அரசடி தாண்டி ஜெயில் பக்கம், நியூ ஜெயில் ரோடு பக்கம். சரி வேண்டாம் சொன்னால் கண்டுபிடிச்சிருவேன், நீ பெரிய பிரச்சனை வந்துடும், சரியா? அதனால் ரொம்ப கவனமாக பேச வேண்டியது இருக்கிறது. ஸோ அவர் பயங்கரமாக பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் மரித்து போவார். எங்கள் அப்பாட்ட நியூஸ் வருது, எங்கள் அப்பா போயிருக்காங்க, நான் போயிருக்கேன். சின்ன பையன் நான். அப்போ என் அப்பா ஜெபம் பண்ணுறது எனக்கு நல்லா இருக்குது, ஞாபகம் இருக்குது. ஒரே வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது என் ஆடு, சாஸ் தூக்கிட்டு போக முடியாது, நான் விட மாட்டேன், உயிரத்தார் இயேசு நாமத்தில் ஆமென். முடிச்சிட்டேன். இது என் ஆடு, சாஸ் தூக்க முடியாது, வியாதி தூக்க முடியாது, அவ்வளோதான். 2 வார்த்தை. என் ஆடுன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. கர்த்தர் அவருக்கு உயிரை கொடுத்தார். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தால் உலக வேலையை ராஜினாமா செய்தார், ஊழியத்துக்கு வந்து போகட்டும். ஆனால் என்னுடைய தகப்பனார் ஜெபம் பண்ண ஜெபம் அந்த வீட்டை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன் ஆடு. ஆனால் அவங்கள குறித்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் அவங்க ஆடுன்னு தெரியும். ஏன்னா என்ன ஆடுகள், கைகளை வச்சு கத்திர மகிமைப்படுத்துங்க, என் சத்தத்துக்கு செவி கொடு. என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா என் ஆடு. என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா யாருடைய ஆடோ? என் ஆடுனா என் சத்தத்தை கேட்கும். இப்போ உங்கள் பிள்ளைகள் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்களா, ஊரா சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்களா? கைகள் வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நான் எங்கே வர்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்னால் உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கணும், கேட்டு தான் ஆகணும். கைகளை வச்சு கத்திர மகிமைப்படுத்துவான். நீங்கள் நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நல்ல தகப்பனாக இருந்தால், இப்போ நான் இருந்தேன்னா என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு நான் விரும்புவேன். திருமணம் ஆகுற வரைக்கும்
அதுக்கப்புறம் அது அவங்க டிசிஷன். ஆனாலும் ஆன்மீக விஷயத்தில் என்னிடத்தில் ஆலோசனை கேட்டால் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கையில் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்குன்னு ஒரு வரைய இருக்குது, நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. சரியா? நம்ம பாட்டில் நான் சென்னையில் என்னைக்கு சொன்னேன், வானமே எல்லைன்னு போயிட்டேன். ஒருத்தர் என்ன ரொம்ப நெருக்கி கேட்டார், பென்னி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பென்னி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. என்னைய விரலை நீட்டின பிறகு நான் விடுவேனா? ஆண்டவர்கிட்ட நான் வானமே எல்லைன்னேன். அப்படின்னு நின்னார். ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டார். பேசினார். ஆமாம் பென்னி, எதுக்கு என் பக்கம் திரும்பி என்கிட்ட கதை கேட்குறீங்க? நீங்கள் எங்கே வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கைகள் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். புரியுது? சபையில் ஊழியக்காரன் நாங்கள் வச்சிருக்கிறது ரொம்ப லேஸ்பட்ட வேலை கிடையாது சார். யூ கேன் ரன் அ மெஷின் பட் யூ கேனாட் ரன் அ மேன். ஒத்துக்கிறீங்களா? மெஷினை சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிடலாம். மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்க எனக்கு ஆவி இருக்குன்னுவாங்க, எனக்கு ஆத்துமா இருக்குன்னுவாங்க, எங்களுக்கு சரீரம் இருக்குன்னுவாங்க, பிறகு நான் கூடு விட்டு கூடு பாய்வேன்னுவாங்க என்று வச்சுக்கிறா. இவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக பண்ணவே முடியாது. ஸோ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு அவங்க சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் கீழ்ப்படிந்து சொல்றதுக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுத்து ஜீவனை மீட்டு கொடுத்தார். எங்கள் அப்பாட்ட ஒரு 3 நாளைக்கு பிறகு கேட்டேன், டாடி இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், யாரும் லைஸாக கேட்க முடியாது. டாடி கேன் யூ ப்ரே திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் நவர் டேஸ்? சிரிக்கிறார். ஏ சும்மா இருடா, நீ சும்மா இருடா. தெசலோனிக்கேயர் சொல்லி இருக்கிறது, ஒரு காலத்தில் இந்த விசுவாசிகள் முன்பு ஊழியருக்கும், முன்பு தேவனுக்கும் பின்பு ஊழியருக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஊழியருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு அவங்க யாருக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் போராட முடியாதுன்றதை அவர் சூட்சமாக சொல்கிறார் என்கிட்ட. எல்லாரும் அப்படி இல்லை. நீங்கள்லாம் புண்ணிய கோடிகள், ஸ்தோத்திரம், மகா பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அந்த காலத்தில் உள்ளவங்களும் பார்த்து சொன்னார். அப்போது நம்ம ஒரு இடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்துருந்தா அவங்க கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. ஒருத்தர் ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு ஒரு ஜெபத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். எல்லாருமேலும் கைகளை வைத்து ஜெபம்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதே நேரத்தில் தீமைத்துக்கு சொல்லார், எல்லார் மேலே கையை வைக்காதன்னு சொல்லி கொடுத்தார். இந்த 2 வசனத்தை எப்படி கையாளுறது? வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்கள். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறான், எல்லார் மேலே சீக்கிரம் கை வைக்காத. எதுக்கு? மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ உட்படாத. புரியுதா? கை வைக்க சொன்ன கர்த்தர் கவனமாக வையே. இப்போ உள்ள நிலைமையில எல்லாரும் கை வச்சு உண்டு. அதே விளையாட்டாலும் இவங்க தள்ளி விழ வச்சுட்டு, இப்படி தள்ளி கொண்டு போய் விழ வச்சுட்டு, ஃபோட்டோலாம் கேமரா அப்படி எடுக்கும்போது இவங்களும் போய் தள்ளி அப்படி கை வைக்கிறான். அவன் பாவம் அவனை தொத்திரும், அவள் பாவம் நம்மளை தொத்திரும். நம்ம பரிசுத்தமாக வளர்றதுக்கே படாத பாடுபடுறோம். இவங்க செய்கிற தப்பெல்லாம் நம்ம தலை மேலே வாங்கி கட்டுறதுக்கு நமக்கு தலை எழுத்தா என்ன? பாஸ்டர் எங்கே பாஸ்டர் சொல்கிறீங்க? அம்மா இப்போ இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்க காரணம் என்ன? சார் சொல்லுவாங்க, யார் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ண எங்கள் பாஸ்டர் விட மாட்டேன்றார். அப்படி சொன்னேன்னா வைக்கவும் சொல்லியிருக்கிறாரு, வைக்கக்கூடாதுன்றது. எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணணும்? என் அப்பா உடனே என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க, டே எல்லாரும் நீ நினைக்கிற மாதிரி கடவுளுக்கு முழுசும் ஒப்பு கொடுத்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நீ சில தலையில் கை வச்சு நீ ஜெபம் பண்ணுவ. எங்கள் அப்பா சொன்ன அதே வார்த்தைன்னு சாராம்சம் சொல்கிறேன். நீ கை வைக்கும்போது உங்களை விடுதலையாக்கும் நீ ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. டைரக்டாக சாஸ் அங்கே போவான். எப்படி போவான்? யோபு காலத்திலே போனான். நான் சொல்லுவான், கடவுளே அவனை பற்றி உமக்கு தெரியும், இவருக்கு தெரியல. உமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இவன் பண்ணுறது அநியாயமும் அக்கிரமம் பண்ணி தெரியும். அவன் நீர் இவனுக்கு போராடினா
அவன் ஆண்டவர்கிட்ட கேட்பான், அவரை அடிக்கட்டுமான்னு கேட்பான். சொன்ன அவனை அடிக்கட்டுமா? ஆண்டவர் இல்லை, அவர் அடிக்கட்டுமா? ஜோமன்றார்ல, அவர் அடிக்கட்டுமா? நான் அவர் ஃபேமிலியை அடிக்கட்டுமான்னு. ஒரு ஊழியக்காட்ட குடும்பத்தில் எத்தனை வித்தியாசமான சக்திகள் போராடுறது காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறியாமலோ நிறைய பேருக்கு போராடி இருக்கிறோம். தேவன் நீதி உள்ள கர்த்தர். சாஸ்திரம் என்ன சொல்லுவான்? என்ன மாத்திரம் நீ நரகத்தில் போடணும்னு நினைக்கிற, என் தூதர்களை போடணும்னு நினைக்கிற? தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நீதியும் நியாயமும் என்று சிங்காசனத்தின் ஆதாரம்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தில் இருந்து நீர் அநீதி அங்கீகாரம் பண்ணிருந்தா உலகத்தில் நீதி எங்கே இருக்கும்? கோட்டையே பார்த்துருக்கீங்களா? கண்ணில் என்ன கட்டியிருக்கோம்? கருப்பு துணி கட்டியிருக்கோம். இதுன்னா ஆளை பார்க்கக்கூடாது, நீதி எதை சொல்லணும்னு. அப்படி இருக்கும்போது நீதி உள்ள நியாயாதிபதி நீதியை கேட்பாரா இல்லையா? ஒரு பிள்ளை பிறக்கணும், எங்கே இருந்து போகுது பாரு. அதனால் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. காலங்கள் நிறைவேறின பொழுது, when the fullness, அதாவது ஒரு வசனத்தில் ஒன்றை ப்ரூவ் பண்ண முடியாது. when the fullness of time came, the time is fulfilled. காலங்கள் நிறைவேறின போது, அந்த வார்த்தை எப்படின்னு பாட்டிக்கிடுங்க போதும். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு டைம். நான் நிறைய பேர் போன வாரம் சொன்னேன்னா, அதுக்கு முந்தின வாரம் சொன்னேன்னு தெரியல. எனக்கு ஆசை இயேசு பிறந்த போது நான் பிறந்திருக்கணும்னு எனக்கு ஆசை. இயேசு பிறந்த போது, அப்போ எனக்கு இன்றைக்கி 2008 வயசு. ஏன்னா அவரை தொடணும்னு எனக்கு ஆசை. அந்த பாலஸ்தீன தேசாவுக்கு போகும்போது அவர் செய்த அற்புதங்கள் நடந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசை. அந்த கலிலேய கடலில் இயேசு செய்த ஊழியத்தை எல்லாம் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியம். உடனே நான் பண்ணேன், அந்த இடத்துல தண்ணியை கோரி குடிச்சு பார்த்தேன், ஒரு உப்பும் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட். பாலஸ்தீன தேசத்துக்கே குடி தண்ணீரே கலிலேயாவில் இருக்கிறதான லேக்கில் இருந்து தான் போகுது. அதை கடல்னு சொல்லியிருக்கு, எல்லாம் சொல்லி போட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். கடவுளே போகணும், அந்த இடத்துக்கு போகணும் நமக்கு ஆசை வருது. காரணம் என்ன? அந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கணும்ன்ட்டு. ஆனால் ஆண்டவர் நம்மளை இப்போ தான் பிறக்க வச்சார். இயேசுவை 2000 ஆண்டு. இன்னொரு வசனம் படிங்க, 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாய் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில். அதான் ஆண்டவருடைய குறித்த காலம். ஆண்டவர் ஒரு டைமில் தான் ஜீசஸை கொண்டு வரணும்னு நினச்சார். அதனால் அவர் பேசும்போது சொல்லுகிறார், காலம் நிறைவேறின பொழுது. ஏன்னா நிறைய காரணம் இருக்குது, நான் சொல்லலை. குழந்தை கரெக்டாக எப்போ பிறக்கும்? 9 மாதம் முடி தான் பிறக்கும். அதில் தான் வந்தேன். எனக்கு சீக்கிரமாக வேணும்னு கேட்டால் அது குழந்தையா இருக்காது. சரி, 2வது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. 2வது பாயிண்ட் என்னது? The kingdom of God is at hand. அவர் எதை குறித்து பேசினார்? சுவிசேஷத்தை பேசினாலும் முதன வசனம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசினார். மத்தேயு 3:2, 4:17 வாசித்து பாருங்கள். யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணுகிறான்? வேகமாய் செல்வோம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். யோவான் ஸ்நானகன் என்ன மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பேசுகிறார். சரியா? பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. இயேசு எதை பேசினார்? 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் அவர் பேசின வார்த்தை என்ன பேசினார் என்று சொன்னால், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20:21 வசனம், 21 வசனத்தில் தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் எந்த இடத்துல ஜனங்கள் வரணும் என்பதற்கு டைம் ரெடி ஆயிட்டு என்று பேசினது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் சொல்றாரு, காலம் நிறைவேறிடுச்சு, இப்போ எது? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. நீங்கள் பாருங்க, ஒரு குழந்தைக்கு பிரசவம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்போ அந்த குழந்தைக்கு பிரசவம் இருக்குன்னு சொன்னால், எப்போ அந்த தாய்க்கு அந்த குழந்தை பிரசவ வேதனை அதிகரிக்கிறதோ, எவ்வளவுக்கு அதிகமாய் அதிகரிக்கிறதோ, எனக்கு சொல்லி கொடுத்தாங்க,
சரியா? கேட்டது. அவ்வளோ சீக்கிரமாக டெலிவரி இருக்குது. இந்த பெயின் எவ்வளவுக்கு எவ்வளவு உச்ச கட்டத்துக்கு போகிறதோ ஏன்னா ஃபால்ஸ் பெயின் வரும். அந்த ஃபால்ஸ் பெயினை செக் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் தாத்தா பாட்டிமா கரெக்டாக என்னமோ சொல்லுவாங்க. ஆமாம், முட்டையை எதையோ எண்ணெயில் போட்டு கொடுத்து பார்ப்பாங்க. அது குறைஞ்சிருச்சுன்னா கண்டுபிடிப்பாங்க. நிறைய விஷயம் இருக்குது. சரி, தேள் கொட்டின மாதிரி இருக்கு. நான் கேட்டிருக்கேன், எப்படிங்க இருந்துச்சு? சும்மா இருக்க பாஸ்டர், வம்புக்களுக்கு அது தேள் கொட்டின மாதிரி இருக்கு. எப்போ எப்படி? அது உங்களுக்கு வேணாம். தேள் கொட்டை வாங்கினது ரூபி, அவளுக்கு தெரியும். தைரியமாக தேளுக்குள்ளே போய் கை வச்சது கேஸ். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். பக்கத்தில் வந்துருச்சுன்னா டெலிவரி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ல, நான் வந்துட்டேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது? சமீபமாயிட்டு. இட் ரெஃபர்ஸ் டு தி சாவர்னிட்டி, தி ராயல் ரெயின், திஸ் டிவைன் சாவர்னிட்டி as being at hand, or better having drawn near. பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம பிரசங்கம் பண்ணுற டைம் முடியுது, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. என் செய்தியை நான் முடிச்சாகணும், டைம் கொண்டோம். ஆனால் முன்பு நிறைய நேரம் எடுத்தேன், இப்போ ரொம்ப குறைய ஸ்பீடாக இருக்குது. தேவன் ராஜசாமி நமக்கு தெரியுது இல்லை? இப்போ நமக்கு தெரியும் லஞ்ச் டைம் வயிறு என்ன செய்யும் சொல்லுவாங்க, மணி அடிக்குது பாஸ்டர்னுவாங்க. மணி அடிக்குது என்ன அர்த்தம்? வயிறை ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. நமக்கே சில சமயங்க சிக்னல் தெரியும். டைம் டைம் இட்ஸ் டைம் இட்ஸ் டைம். அதுபோல் ஆண்டவர் அழகாக பேசுகிறார். என்ன அழகாக பேசியிருக்கா பாருங்க. காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு என்ன பண்ணணும் சொல்லி முடிக்கிறேன். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மெயினான பாயிண்ட்டு. ஆனால் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, டேய், பரலோக ராஜ்யத்துக்குள் உள்ளே போகணும்னா முதலாவது மனம் திரும்பு. பாஸ்டர் இது வரைக்கும் நல்லா பேசிட்டு வந்தீங்க, என்ன சொல்லிட்டு வந்தீங்க? காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய குழந்தை பெற்று வரப்போகுது இந்த வரப்போகுது. சரி, அதுக்குள்ளே நீ ராஜ்யத்துக்குள்ளே போகிறக்கணும்னா ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, சும்மா எல்லாரும் போயிட முடியாது, தோளாந்துருத்தியெல்லாம் போக முடியாது. சிலர் சொல்லுவாங்க எல்லாம் போயிடுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமே கண்டுக்கிட மாட்டார். கண்டுகிறத கண்டுக்கிடாமல் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க, கண்டுக்கிடாமல் இருக்கிறத கண்டுக்கிடுற மாதிரி பேசுகிறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ யாராவது ஒருத்தங்க, நேற்று ஒரு இடத்துல சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தர் வராங்க, பூ வச்சுட்டு வந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? போகவே முடியாது. யார் சொன்னதுன்னு? இந்த மாதிரி சர்ச்சில் நிறைய தேவையில்லாத விஷயங்களை சபைக்குள்ளே நுழைச்சி கர்த்தரை ஜனங்களை அறியறதை கெடுத்துவிட்டாங்க. ஒரு பூ வச்சா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சந்தோஷமாக இருக்கட்டுமே, உனக்கு என்ன வயிறு எரியுதுன்னு, உனக்கு என்ன பற்றிக்கிட்டு எரியுது? அது வச்சுட்டா உடனே பாம்பு வந்துருமா, உள்ளுக்குள்ளே பூனாக வந்துருமா, உடனே காலில் போட்டு மிதி. ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். எதுக்கு சொன்னார்? ஃபஸ்ட்டு காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் தானே சொன்னார் ஆண்டவர். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை. அது எந்த ஊர்ப்பா? கர்மேல் பருவத்து பக்கத்தில் இருக்கிற இடம் ஹைஃபான்ற இடத்துக்கு பக்கத்தில் போய் பாருங்கள். மெடிட்டரேனியன் சீ கீழே தெரியும். அதில் ஒரு பெரிய பார்க் இருக்குது, பியூட்டிஃபுல் பார்க். மேலே இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், கீழே வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அழகழகான பூக்களை நீங்கள் ஆண்டவர் எதுக்கு அதை சொன்னாருன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்னா, நம்ம நாட்டில் பூக்களுக்கெல்லாம் பக்கத்திலே வராது, நம்ம நாட்டு பூலாம் வராது. அவ்வளவு அழகழகான பூ. அந்த பார்க்குக்கு பேர் எனக்கு மறந்து போச்சு. நாங்கள் பார்த்தோம், அந்த இடத்துல நின்று அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. உண்மையாக நான் சொல்கிறேன். இங்கே இருக்கவங்கெல்லாம் சோறு தின்றதுல தான் போகிறாங்களே ஒழிய எனக்கு அந்த வியூ, நான் அவ்வளோ பேர் வா இதை பாரு பார்த்துக்கிட்டே இரு. நான் சொல்லேன், இந்த இடத்த விட்டு என்னைய நான் போக விரும்பலை, நான் அப்படியே தான் பார்த்துட்டு, ஏன்னா கண்ணை பறிக்குது. தோத்திரம். ஆண்டவர் எதுக்கு அதை பார்க்க சொன்னார்? பூனாகம் இருக்கிறது அது என்னன்னா, மற்றவங்க நல்லா இருந்துடக்கூடாது, அதை கெடுக்கிறதுக்கு ஏதாயிலும் ஒரு சத்தியத்தை சொல்லி அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு சிலர் பண்ண
முட்டாள்தனமான திட்டங்கள். இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம நல்லதை விரும்பின நமக்கே நல்லது நடக்கிறதுல பிரச்சனை இருக்கும்போது இன்னொருத்தருக்கு கெட்டது நினைச்சா நமக்கு நல்லது எப்படி நடக்கும்? நல்லதையே நினைத்து, நல்லதையே யோசித்து, நல்லதையே சிந்தித்து, நல்லதுக்காகவே பாடுபடுகிற நமக்கே வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குமானால் அடுத்தவங்க கஷ்டப்படட்டும், அவங்க பிரச்சனையாகி போட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் சார். நம்ம இயேசு கிறிஸ்து நல்லவர். கைகளை ஊத்து கத்துறமே. இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அல்லது வெளியில் போகும்போது இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர்னு நம்ம பேசுவோம். நம்ம வாழ்க்கையில் ஒன்று கிடைக்காததுனால இன்னொருத்தருக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்கணும். கைகள் ஒத்துக்கதை பயன்படுத்தும். நமக்கு ஒன்று சாப்பிட்றதுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஆண்டவரே அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நம்மளை காட்டில் அவங்க 10 மடங்கு நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, ஆண்டவரே அவங்கள எங்களை காட்டிலும் நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது நம்முடைய கவலை கஷ்டம் எல்லாம் மறைந்து போகும். நம்ம உள்ளத்தில் கொஞ்சம் கூட பொறாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கூட ஒரு தீமையான எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்படி பாஸ்டர் தெரியும்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம 3 பாயிண்ட் முடிக்கல, எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டை என்ன ஒரு நாள் நம்ம பார்ப்போம். இது ரொம்ப அருமையான பாயிண்ட்டு. ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே போகணுமா? மனம் திரும்புங்கள். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். The appointed time has come, fulfill. The kingdom of God is at hand. தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிட்டு. எனக்கு 1000 ரூபாய் செலவழிக்க எனக்கு தெரியலன்னா என் கையில் 10,000 ரூபா கொடுத்த என்னத்துக்கு? 1000 ரூபாயை நான் சரியாக செலவழிக்க தெரில, பயனாக செலவழிக்க தெரில, அது தருவார். ஆனால் 1000 ரூபாயை பயனாக செலவழிக்க தெரிஞ்சால் என் கையில் கோடி ரூபாயை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துக்கிறதுக்கு நன்றி சொல்லலாம். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். மனம் திரும்பினா என்ன தெரியுமா? சேஞ்ச் யுவர் இன்னர் செல்ஃப். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்புங்கள் என்றால் சேஞ்ச் யுவர் இன்னர் செல்ஃப். வெளியில் இருக்கிற உடையினாலேயோ எதையோ ஒன்று கலட்டுறதுனாலையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ லார்ட். திரும்ப சொல்லியிருக்கேன். சில சொல்லுவாங்க, ஆஹா பொண்ணை இப்படி போடுறாங்களே. நான் சொன்னேன், பொன்னகைக்கு ஏன் விரோதமாக இருக்கிற? உள்ளத்தில் இருக்கிற பகையை நீக்கு. கைகளை உயர்த்து ஓட்ட இருக்கிற பகை இருக்கு, அதை முதல்ல நீக்கு. பகை பரலோகத்துக்கு போக முடியாது சார், போக முடியாது. நான் உண்மையாக சொல்ல, யாராக இருந்தாலும் பகையை உள்ளே வச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யம் போய் கைதட்டி அல்லேலூயா பறந்துடுவேன், ஒன்றும் பறக்க முடியாது. மன திருப்புங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யுவர் லைஃப் இன் அ வே தட் ப்ரூவ்ஸ் ரிப்பன்டன்ஸ். நான் மனம் திருப்பிக்கிறேன்றத என் லைஃப்பில் நான் காண்பிக்கணும். கைகள் ஒதுக்கிற. சரி, நம்ம இந்த இடத்த விட்டு போகிறோம். இந்த வாரம் முழுசும் உலகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஜீசஸ், இங்கே வந்திருக்கிற அநேக நீங்கள் யூ ஆர் கோயிங் டு சென்னை, கோயிங் பேக், யூ ஆர் கோயிங் டு பி இன் யுவர் ஜாப், இன் யுவர் பிஸ்னஸ். So you're going to do your task. But wherever you go, when people see you, people will say that you are a Christian. Your life in a way that proves repentance, seeks God's purpose only. நம்ம லைஃப்பில் கடவுளுடைய நோக்கத்தை மாத்திரம் என்ன செய்யணுமா? தேடணுமா? ரொம்ப விஷயம் இருக்குது, நான் முடிக்கிறேன். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் பக்கத்தில் வந்திருக்கு. உள்ளே போகணும்னா மனம் திரும்பணும். பாஸ்டர், நான் கிறிஸ்தவன், என் பேரை நான் கெசட்லலாம் போட்டு மாட்டிட்டேன், நான் 10 தலைமுறை கிறிஸ்தவர். ஓகே, என்னப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்பார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? மலையாளத்தில் மனசாந்தரப்பட்டுன்னுவாங்க. நீ மனம் திரும்பியிருக்கியா? சொல்ல முடியுமா? இயேசு என் உள்ளில் வந்தார், இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், சிலுவையில் மாண்டார், விடுதலை ஈந்தார், இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். நான் ஆடி பாடி மகிழுவேன். கைகளை தட்டிகள். நான் ஆடி பாடி. சின்ன பிள்ளைக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தோம், இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டார்.
யார்கிட்ட கடை விடுறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். கொஞ்சம் கொஞ்சமா மீட்டாராம். எத்தனை வருஷம்? 2000 வருஷமா இனி ஆண்டவர் மீட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா உலகமே முடிஞ்சு போயிடும். ஏசு என்னை முற்றிலும் மீட்டார். கையில் ஒத்துக்கிறமே என்னை முற்றிலும் மீட்டார். ரட்சகர் வரும் முன்னே என் இதயம் கருப்பு. நான் கருப்பு, இப்பவும் கருப்பு தான். அவரின் திரு ரத்தம் என்னை வெண்மையாக்கிட்டே. அந்த காலத்துல 5 ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வச்சு சொல்லி கொடுத்தோம். வேத வசனப்படி பொத்தல வீதி உலாவுவேன், ஓ இன்ப நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்த நாள். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் பரலோகத்துல என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கணும். என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். 90 மன்னிச்சு 10 மன்னிக்காம விட்டார்லாம் சொல்ல முடியாது. நான் ஆடி பாடி மகிழுவேன், கர்த்தரை நான் போட்டுவேன். கைகளை வைத்து கர்த்தரை மகிமை போட்டுவேன். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி, அல்லேலூயா, ஓயா இன்பம் எனக்கு மோட்சத்தில். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்குமானால், இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா, அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமே. நம்முடைய ஆவியோடு கூட சொல்லும், நீ ஏன் பிள்ளைப்பா. அல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றுமே. இந்த பல்லவி தென்னுள்ள கரங்களை உயர்த்து, எல்லாம் இயேசுவே. ஒரு மேஜர் கூட்டிடுவோம்டா. ஓகே, வெயிட் இட்ஸ் மேஜர். ஓகே ஓகே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவிதம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. இங்கிலீஷ்ல பாடுவோமா? He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, make everything new. He is my everything. What about you? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பைபிளை யார் ஒருவர் தினந்தோறும் உட்கார்ந்து படிக்கணும். நான் கேத்தலிக்ல இருந்து வந்தவங்களுக்கு திரும்பவும் நான் சொல்றேன், பைபிள் வாஸ் செயின்ட் இன் த புல்பிட். மார்ட்டின் லூத்தர் பைபிளை எல்லாரும் கொடுக்கணும்னார். இந்த பைபிளை யார் ஒருவர் வாசித்தால்தான், அதை நேசித்தால்தான், அதை யோசித்தால்தான் அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் இயேசுவை போல மாறும். ஆமென். அதை வாசிக்க வாசிக்க, நேசிக்க நேசிக்க, யோசிக்க யோசிக்க, இரவும் பகலும் அந்த வேடத்தை விட்டு பிரிய மாட்டோம். ஆண்டவர் சொல்ல, இயேசுவே என்னோடு வந்து தங்கிரும். தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நீர் பிரசங்கம் பண்ணின பிரசங்கத்தின் 3 காரியங்களில் 2 காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொல்லி உள்ளே போனோம்னா என்ன செய்யணும்னு இருக்கு. அது பெரிய விஷயம். ஆண்டவரே, மக்களுடைய உள்ளத்தில் நீர் பேசும். ஒவ்வொரு வசனத்தை எடுத்து தியானிக்க தியானிக்க அதற்குள் கர்த்தர் வைத்திருக்கிற சத்தியங்கள், உண்மைகள் நாங்கள் பின்பற்றுவதற்காக, பேசுவதற்காக அல்ல, எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்காக. இதை கேட்ட ஒவ்வொருவரும் இதன்படி நடந்து, நாங்கள் நடந்து உலகத்துக்கு சாட்சியாக
இயேசுவை போல ஒரு பவர்ஃபுல் விட்னஸாக இருக்க கிருபை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நமக்கு சேர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலம் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பெரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார். ஆமென்.